ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வேலை என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்டிபிசிலேயே 2 டைப் வேகன்சி வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஒன்று வந்துட்டு கிராஜுவேஷனுக்கு, இன்னொன்று வந்துட்டு 12th கிராஜுவேஷனுக்கான அண்டர் கிராஜுவேஷனான போஸ்ட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிராஜுவேட்க்கு பாருங்கள். அதாவது வந்துட்டு ஓப்பனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்துட்டு 14/9/2024 வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது செப்டம்பர் 9 வரும் இந்த மாதம் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஜி போஸ்ட்டு, அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 21/9/2024 வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. ஓப்பனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்துட்டு அதான் அந்த 14/9, யூஜிக்கு வந்துட்டு 21/9. ஃபஸ்ட்டு வந்துட்டு கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 8113 வேகன்சி இருக்குது. என்னென்ன போஸ்ட்டு பாருங்கள். சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் அண்டு ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், அதை கூட்ஸ் கார்டு உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு, அப்புறம் சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட். இது பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்கான போஸ்ட்டு. உங்களுக்கு அண்டர் கிராஜுவேட்க்கு பார்த்தீங்கன்னா சேம் தான். என்னென்னா அது உங்களுக்கு சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசரு, இங்கே பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, ட்ரெயின்ஸ் கிளர்க்கு. இதில் வந்துட்டு 4 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட்க்கு வந்துட்டு உங்களுக்கு 5 போஸ்ட் வந்துட்டு வேகன்சி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்குது, A2, A3, B2 அண்டு C2. தென் அந்த ஒவ்வொரு போஸ்ட் வைஸ்க்கு வந்துட்டு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. அதை வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 30,000 ப்ளஸ் வந்துட்டு வேகன்சி இருந்துச்சு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா 11,000 சம்திங் தான் கொடுத்துருக்காங்க. பட் வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கண்டிப்பாக உள்ளே போயிடலாம் நல்லா படிச்சிங்கன்னா. ஓகேங்களா. ஸோ வேகன்சி பற்றி நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக டாப் மார்க் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு போஸ்ட் உண்டு. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேகன்சிக்கு வந்துட்டு கட் ஆஃப் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ வந்துட்டு இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள். மேபி ஓப்பனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதுக்கு முன்னத்த நாள் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்டு கண்டிப்பாக இது அப்ளை பண்ணிக்கோங்க. வேகன்சி பார்த்துட்டு யாரும் அப்ளை பண்ணாமல் இது விட்றாதீங்க. மேபி வந்துட்டு வேகன்சி இன்க்ரீஸ் கூட ஆகலாம், சொல்லவே முடியாது. ஓகேங்களா. ஓகே காய்ஸ், ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓபிசிக்கு வந்துட்டு அண்டு ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 500 வச்சுருக்காங்க. பின்ன எஸ்சி எஸ்டி இதுக்கு பார்த்தீங்கன்னா 250 ரூபா வச்சுருக்காங்க. நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதுங்க. ஒன்ஸ் நீங்கள் CBT 1 முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சர்டன் அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட் எல்லாத்துக்கும். கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.